பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது இந்த பதிவில் நம்முடைய கண்மணி நாயகம் அவர்கள் எந்த அளவு கற்பனை திறன் வாய்ந்தவர் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். விசேஷமாக 1ஆம் நூற்றாண்டிலேயே சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு எடுத்துக்கொண்டு போன பவுல் அவர்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாப்ல. ஏன்னு கேட்டால் அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த சத்திய சுவிசேஷம் ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிசாசானவன் இதே மாதிரியான வேற ஒரு அசத்தியமான வேற ஒரு சத்தியம் அப்படிங்கிற பேர்ல, சுவிசேஷம் அப்படிங்கிற பேர்ல வேற ஒரு மார்க்கம் அவன் உண்டாக்குவான் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதனால அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு, இங்க பாருங்கப்பா, இப்ப நீங்க கேட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து யாராவது பாஸ்டர் அப்படிங்கிற பேர்ல, இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல, இல்ல சுவிசேஷகம் அப்படிங்கிற பேர்ல, இல்ல தீர்க்கதரிசி அப்படிங்கிற பேர்ல, போப்பு அப்படிங்கிற பேர்ல, இல்ல வானத்துல இருந்து வந்து நான் தூதேன், நான் தான் கேப்ரியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனாவது வந்து இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து வேற ஒரு சுவிசேஷத்தை வேற ஒரு கட்டு கதைகளை சொன்னா அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன். அதனால அவனை நம்ப கூடாது, அது ஒரு வஞ்சகம், அது நேரா உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிரும் அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தாப்ல. 1ஆம் நூற்றாண்டிலேயே சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தாப்ல. ஆனா 600 வருஷம் கழிச்சு இவர் சொன்ன மாதிரியே இந்த உலகத்துல பிசாசானவன் வேற ஒரு சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்குள்ள திணிச்சான். அதை வந்து புனித புஸ்தகம், புண்ணிய புஸ்தகம்னு சொல்லி அதை பின்பற்றுகிறவங்க இந்த உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளுக்கு பவுலை கண்டாலே பிடிக்காது. ஏன்னு கேட்ட 1ஆம் நூற்றாண்டுலயே இந்த உண்மையை சொல்லிவிட்டாப்லையே. அதுவும் அந்த புதிய சுவிசேஷத்தை எழுதும் பொழுது வேற எந்த கதைகளையும் கொண்டு வரலைங்க. யூதர்களுடைய, இஸ்ரவேலர்களுடைய கதைகள் என்னவோ, ஆதாம், ஏவாளு, ஆபிரகாம், மோசே, தாவீது அப்படின்னு இவங்களை தான் கொண்டு வந்து கடைசியில் ஏசுநாதரையும் கொண்டு வந்து மரியம்மாவை எல்லாம் கொண்டு வந்து அதில் மாட்டி விட்டு எப்படியாவது 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த சுவிசேஷத்தை மாற்றி வேற ஒரு சுவிசேஷம் எழுதப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது உலகம் தோன்றின கதை, அப்புறம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகள் எல்லாமே வித்தியாசமான முறையில், விசித்திரமான முறையில் அப்படியே கற்பனை கதைகளை விட்டு அடிச்சு விட்டுருக்கிறாங்க. அதுல ஒரு கற்பனை கதையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஆபிரகாம் மேல பள்ளி மூத்திரம் பேஞ்ச கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே வரிசையில் இப்போ மோசே அவர் குறித்து கண்மணி நாயகம் எப்படிலாம் அவுத்து விட்டுருக்காப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் இவர் சொல்றாப்ல. இவர் சொன்னதையும் பார்ப்போம், அந்த வசனத்தையும் பார்ப்போம். அதிசயமா இருக்கும். Moses, peace be upon him, used to go to a far secluded place and bathe in the river away from people. So the Jews, being who they are, people of gossiping and slandering. Now we know. Moses is not covering himself and bathing far away because he has small private parts. So one day Allah ordered the stone which Moses put his clothes on to run away. So when he got off the water, he saw the stone, the rock, running away with his clothes. So he started running after it to get his clothes and cover himself up. He reached the stone stopped, he put on his clothes and he started beating the stone with his staff because he was so angry of what had happened. Allahu Akbar. சரி, அப்படி என்னதான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. 7ஆம் நூற்றாண்டுல எங்க பார்த்தாலும் சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையை குறிச்செல்லாம் கிறிஸ்தவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கிறிஸ்தவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த வந்து மோசைக்கிட்ட இந்த கண்மலையோட பேசு அப்படின்னு சொன்னார். ஆனால் மோசே ஜனங்க மேலே உள்ள கோபத்தில் அந்த கண்மலையோட பேசாமல் போய் அந்த கண்மலையை வந்து தன்னுடைய கோலை வச்சு அடித்தார். அதனால நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கோபம் உண்டாகி அவர் தன்னுடைய சொல்படி கேட்காததுனால அவரை வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளேயே அனுமதிக்கலை. பாருங்க, மோசேவா இருந்தாலும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அனுமதிக்கிறது இல்லை. அதனால நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை இருந்து ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னு போதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் நேரா வந்திருக்காங்க. அரைகுறையா கேட்டு வந்து கண்மணி நாயகிட்ட போயிருக்காங்க. அவர் உட்காந்துருக்காப்புல தன்னுடைய சகாபாக்களோட பேசிக்கிட்டு. அப்போ ஐயா கண்மணி நாயமே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அவர் சொல்லியிருக்காப்புல, என்னையா விஷயம் கேளுங்கயா அப்படின்னு. இந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இந்த மோசே வந்து கண்மலையை கல்லை அடித்த கோலை வச்சு கல்லை அடித்த ஒரு விஷயத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது என்ன எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு அதை குறித்து சொல்லுங்க, அது என்ன கதை அப்படின்னு கேட்க. அப்போ நம்ம கண்மணி நாயகம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு கதை அவுத்து விட்டுருக்காப்புல.
அதாவது இதை வந்து நம்ம அபு ஹுரைரா அப்படிங்கிறவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாப்லையாம். அப்போ சொல்கிறாப்புல கண்மணி நாயகம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலிய ஜனங்கள் வந்து அவங்க குளிக்கும்போது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் நிர்வாணமாக குளிப்பாங்களாம். அதாவது ஆண்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு நிர்வாணமாக குளிக்கிறது வழக்கம். அவங்க வெக்கப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னையா நம்மெல்லாம் வந்து நிர்வாணமாக குளிக்கிறோமே, நம்மெல்லாம் வெக்கப்பட மாட்டோங்கிறோமே, கூச்சப்பட மாட்டேங்கிறோமே, ஆனால் நம்முடைய அவர் என்ன செய்கிறாப்புல அப்படின்னா, நம்மளையெல்லாம் விட்டுட்டு தனியாக போய் குளிக்கிறாப்புலையே, எதனால அவர் தனியாக போய் குளிக்கிறாப்புல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தன் பேசியிருக்காங்க. அப்போ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அவருக்கு குஷ்டரோகமியா அப்படின்னு சொல்ல. ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், இல்லையா அவருக்கு பயங்கரமான சொறி பிடிச்ச வியாதி இருக்கியா அப்படின்னு சொல்ல. இன்னொருத்தன் என்ன சொல்லியிருக்கான், இல்லையா ஹெரணியா இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொருத்தன் இது வந்து அப்படியே பரவி கடைசியில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவருக்கு ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்க, ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதுங்க அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தாங்க அவர் கூச்சப்பட்டுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் குளிக்கிறது இல்லை நிர்வாணமாக நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்ல. இதை வந்து அல்லாஹ் கேட்டுவிட்டாப்ல. இதை அல்லாஹ் கேட்ட பிறகு அல்லாஹ் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசி நபியாச்சா மோசே, அதனால மோசே என்னுடைய பேரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காப்புல, மோசே யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் குளிக்கும் பொழுது அவர் ட்ரெஸ்ஸை கலட்டி ஒரு கல் மேலே வச்சுக்கிட்டு தான் போய் அந்த குளமோ ஆறான்னு தெரில, ஆக எந்த குளம் எந்த ஆறுன்னு தெரில, அப்போ போய் குளிச்சிருக்காப்புலையாம். அப்படி குளிக்கும் பொழுது கல்லுக்கிட்ட அல்லாஹ் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, கல்லே நீ என்ன செய்யி, மோசையனுடைய அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த கல் என்ன செஞ்சிருக்கு, உடனே அல்லாவே அப்படியா அல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஓடி இருக்கு. அந்த கல் ஓட்டமாக ஓடி இருக்கு. அப்போ மோசையை பார்த்துருக்கா, என்னடா இது ஒரு கல் ஓடுது அப்படின்னு பார்த்தா அதில் அவர் வச்ச இந்த ட்ரெஸ் இருந்திருக்கு. ஐயோ என் ட்ரெஸ்ஸு போகுதே அப்படின்னு சொல்லி இவரும் பின்னாடி துரத்திட்டு போயிருக்காப்புல நிர்வாணமாக ஆமணத்தோட. அப்போ அந்த யூதர்கள் பனி இஸ்ரேல் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அப்போ குஷ்டரோகமும் கிடையாது, ஹெரணியாவும் கிடையாது, ப்ரைவேட் பாட்டு ரொம்ப சின்னதும் கிடையாது, நல்ல வளர்ந்த ஒரு ப்ரைவேட் பாட்டு தான். என்ன சொல்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெளிய வந்துருச்சான். இப்படி மோசையினுடைய பேரை அல்லாஹ் வந்து பாதுகாத்தாப்புல. அதுக்கப்புறம் மோசை என்ன செஞ்சிருக்காப்புல, அந்த கல்லை போய் விரட்டி பிடிச்சி கொடுத்துருக்காப்புல அடி. கையில் வச்சிருந்த கோலை வச்சே அடிச்சாப்புலையாம். அதுதான் இந்த கிறிஸ்தவர்களும் இந்த இஸ்ரேலர்களும் அந்த கண்மலையை மோசை அடிச்சாருன்னு அவங்க தோராவில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிசயமான ஒரு கதையை சொல்லி அவுத்து விட்டுருக்காப்புல நம்ம கண்மணி நாயகம். அதை வந்து இந்த நம்ம அபு ஹுரைரா அவர்கள் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பதிவு செஞ்சதை இந்த இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் அப்படின்னு இமாம்கள், ஷேக்குகள், முக்தி மெங்குகள் அப்படின்னு சொல்றவங்க மோசே கண்மலையை அடித்த விதத்தை வித்தியாசமான முறையில் எல்லாத்துக்கிட்டையும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து இந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட வஞ்சகமான ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, மோசே வழி நடத்திட்டு வந்த ஒரு கூட்டம் 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களும் மொத்தம் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும். இவருக்கு மனைவி உண்டு, இவருக்கு பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு. இது போதாதுன்னு அவர் வீட்டில் வேலைக்காரங்க வேற உண்டு. இவர் சுற்றி எப்பொழுதும் பெரிய பெரிய தலைவர்கள், 30 லட்சம் பேரை நடத்துறதுக்கு மோசையால் நியமிக்கப்பட்ட எத்தனை தலைவர்கள் அவரை சுற்றி இருந்திருக்காங்க. இவங்களையெல்லாம் விட்டு குளிக்கிறதுக்கு போனாராம். அது எந்த குளத்துக்கு எந்த ஆத்துக்கு போனாப்லன்னு தெரியலையா. இதுலயே எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு பச்சை பொய்ய அடிச்சு விட்டுருக்காப்ல அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அப்ப குளிக்கிறதுன்னா தினம் தான் குளிச்சிருப்பாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எல்லாமே, ஆண்கள் எல்லாமே நிர்வாணமா குளிக்கிறது தான் வழக்கமா. இதை எங்க இருந்து இவர் கண்டுபிடிச்சாப்லன்னு தெரியல. இந்த மனுஷன் எப்பவுமே ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி தான் இருந்தாப்ல. அப்ப அங்க எப்பவும் தண்ணிகள் கொண்டு வர்றதுக்கு, விறகு கொண்டு வர்றதுக்கு, எல்லா விதமான வேலைகளுக்கும் ஆட்கள் இருந்தாங்க. இவர் அதையெல்லாம் விட்டு குளிக்கிறதுக்கு எங்கேயோ போன மாதிரியும், அங்க போய் யாருக்கும் தெரியாம தனியா குளிக்கிற பழக்கம் இவருக்கு இருந்த மாதிரியும், அதனால துணியை எடுத்து கல்லு மேல வச்சுட்டு போய் இறங்கி குளிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கட்டுக்கதையை அடிச்சு விட்டுருக்காப்புல நம்ம கண்மணி நாயகம். இந்த கண்மணி நாயகம் சொன்னதான் நம்ம அபு ஹுரைரா வந்து நம்முடைய 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் இதை இன்னமும் நம்பிக்கிட்டு, இதை ஒரு கதைன்னு வேற நம்பிக்கிட்டு, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட விளக்கம் தான் வேற சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படித்தாங்க நம்முடைய நபிகளுடைய பேரை பாதுகாக்கிறவர் தான் நம்முடைய அல்லாஹ். அதனால நம்ம நபிகளை வந்து நம்ம அவங்கள பற்றி குத்தம் சொன்னோம் அப்படின்னா, அவங்கள பற்றி அசிங்கமாக பேசணும் அப்படின்னா
அப்படின்னா அல்லாவே இறங்கி வந்து அதை நிரூபணம் பண்ணிடுவாப்லையாம். எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சு அதை நிரூபித்துருவாரன். 120 வயசு உள்ள ஒரு மனுஷனை, பேரம்பேத்தி எடுத்த ஒரு மனுஷனை பார்த்து அப்போ உள்ளவங்க எல்லாம் அது வந்தால் சொல்றத பார்த்தா யூதர்கள் 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 அப்படி, அதாவது யூதர்கள் மேல ஒரு வெறுப்பை, ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கணும் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்திவாதிகளுக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த புண்ணியவான் என்ன செஞ்சிடாப்புல, யூதர்கள் 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 பாருங்க மோசையை பத்தி அவமானப்படுத்தினாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாப்புல. இவர் எங்க அடிச்சு விடுறாப்புல, அங்க கற்பனை கதையை தான் இவர் விலைக்கு சொல்றாப்புல. பாவம் மோசே இதை கேட்டாப்புல இன்னும் ரொம்ப சங்கடப்படுவாப்புல. யோசிச்சு பாருங்க, மோசே வாழ்ந்த காலம் கண்மணி நாயத்துக்கும் இடைப்பட்ட காலம் 2000 வருஷம். இவருக்கு எப்படி அங்கே நடந்த விஷயங்கள்லாம் இவருக்கு யூதர்களுக்கு தெரியாதது, இஸ்ரவேலர்களுக்கு தெரியாதது, எந்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்குமே தெரியாதது, மோசேக்கே தெரியாதது, இவருக்கு இந்த மாதிரியான கதையெல்லாம் சொல்லணும்னு எப்படி தோணுச்சுன்னே தெரியல. இப்படி ஏகப்பட்ட கதையை சொல்லி வச்சிருக்காப்புல. இதே மாதிரி இன்னொரு ஆண் உறுப்பு கதை இருக்கு, அதை நாளைக்கு பார்ப்போம்.